மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் 2019 தேர்தலை போல இந்த தேர்தலிலும் 31 பேர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் மற்றவர்களின் குறைகள். நிறைகளை பட்டியலிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் வில்லிவாக்கம், எழும்பூர், தனி, துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர் ஆகிய 6 சட்ட பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இத்தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 6,67,465. பெண் வாக்காளர்கள் 6,82,241. மூன்றாம் பாலினத்தவர் 455 என மொத்தம் 13,50,161 வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியில் 31 பேர் போட்டியிட்டனர். அதுபோல இந்த முறையும் 31 பேர் களத்தில் உள்ளனர். மத்திய சென்னை உருவானதில் இருந்து இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 8 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. தயாநிதி மாறன் திமுக 2004, 2009, 2019ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவை தேர்தல்களில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தான் இந்த முறையும் களத்தில் உள்ளார். கடந்த காலங்களில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் பல்வேறு நகரங்களில் ஜவுளி பூங்கா அமைத்ததையும். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது நோக்கியா, சோனி, பாக்ஸ்கான் உள்ளிட்ட நிறுவனங்கள் தமிழகத்துக்கு வந்ததையும் கூறி வாக்கு சேகரிக்கிறார். அத்துடன் பொய்யை தவிர வேறு எதையும் கூறமாட்டேன் என்று பிரதமர் மோடி உறுதிமொழி எடுத்துள்ளார் என்று கடுமையாக விமர்சித்து வருகிறார். கச்சத்தீவு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் கச்சத்தீவை மீட்க கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனுடன் கூட்டணியில் இருந்த அதிமுகவும் வலியுறுத்தவில்லை. தேர்தல் பத்திரங்கள் முறைகேடு, பிஎம் கேர்ஸ் நிதி மோசடி, சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ள 7.5 லட்சம் கோடி ஊழலை மறைக்கவும். மக்களை திசை திருப்பவுமே கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர். தேர்தல் முடிந்ததும் இதுபற்றி பேசமாட்டார்கள் என்றும் கடுமையாக சாடி வருகிறார். வினோஜ் பி. செல்வம் பாஜக போதை கலாச்சாரத்துக்கு எதிராக திமுகவை விமர்சித்தும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரியும் வினோஜ் பி. செல்வம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக இருந்தபோது தயாநிதிமாறன் செய்த முறைகேடுகளை மக்கள் மன்னிக்க கூடாது. கரோனா, மழை வெள்ள பாதிப்பின்போது மக்களை காக்க இவர் எதுவும் செய்யவில்லை என்று கடுமையாக சாடி வருகிறார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறியும். இத்திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகளை முன்னிலைப்படுத்தியும் வாக்கு சேகரிக்கிறார். வீடு வீடாக ஸ்டிக்கர் ஒட்டுவது, நோட்டீஸ் வழங்குவது, திண்ணை பிரச்சாரம் செய்வது என பாஜகவினர் பிரசாரத்தை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த மக்களவை தொகுதிக்குட்பட்ட துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு 2வது இடம் பிடித்தவர் வினோஜ் பி. செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்தசாரதி தேமுதிக வீதி வீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி. ஆளும் கட்சியான திமுக மின் கட்டணம், பால் கட்டணம், சொத்துவரி உள்பட பலவற்றை உயர்த்தி மக்களை இன்னலுக்கு ஆளாக்கியுள்ளது என்று குற்றம் சாட்டுகிறார். இந்த உயர்வை முதல்வரின் உறவினரான தயாநிதி மாறன் ஏன் என்று கூட கேட்கவில்லை. மேலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பிரச்சாரம் செய்கிறார். பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி புரசைவாக்கத்தில் வரும் 15ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இரா. கார்த்திகேயன் நாம் தமிழர். திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் கால்வாய்கள் நிரம்பி வழிகின்றன. போதிய பொதுகழிப்பிடம் கட்டப்படவில்லை. ஏற்கனவே கட்டப்பட்ட கழிப்பறைகளும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்பன உள்ளிட்ட குறைகளை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்கிறார். அத்துடன் மத்திய சென்னையில் 40% பேர் வாக்களிக்கவில்லை. அவர்களை வாக்களிக்கச் செய்தால் தேர்தல் முடிவில் பெரிய மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். இவரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 4ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இத்தொகுதியில் திமுக, பாஜக இடையே போட்டி வலுவாக இருப்பதால். தொகுதியை தக்கவைக்க திமுக முழு பலத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருப்பதாக கூறப்படுகிறது.